அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இக்கதையில் வரும் கதாநாயகி மீனாட்சி தன் முறைமாமனை விரும்புகிறாள். ஆனால் அவள் தந்தையோ படிக்கவில்லை என்ற காரணத்தால் தர மறுக்கிறார். மீனாட்சி தன் மாமனோடு சேர்கிறாளா என்பதுதான் உறவும் உள்ளமும் சிறுகதை. சுயி சுப்பிரமணியன் சுருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் எழுதியிருக்கிறார். வாங்க கதை படிக்கலாம். பெண் பார்க்க வந்தவர்கள் திருப்தியுடன் வாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மூக்கப்பிள்ளை சந்தன தாம்பூலம், புது ஜமுக்காலம், ஊதுபத்தி அத்தனையும் அனுபவித்தார். பையனும் படித்தவன். வண்டி சதங்கையின் ஒளி தொலைவில் போய்க் கொண்டிருந்தது. இது காரும் டீ போட்டு புகையோடு வெந்து கொண்டிருந்த கந்தையா நாதாங்கியை திறந்தான். சுற்றி சுழன்ற புகை கூட்டம் குப்பென்று வீட்டுக்குள் அலைமோதி சென்றது. இன்ப நினைவுகளில் திளைத்தவர் புகை வரவே, ஏண்டா கந்தையா புகை முட்டை விடுற, இடையிலே ஒரு தரம் கதவை ஏன் திறந்தாய் என்று அதிகாரம் கேட்டார். ஆமாம், திறந்தேன். என்னடா திமிராக பேசுற? வந்தவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைத்தால் எனக்கு என்ன? நீங்கள் கடையை போய் பார்த்துக் கொள்ளுங்கள். துரைவாள் எங்கே போகிறார்? நான் எங்கேயாவது போகிறேன். கந்தையாவின் குரலில் கோபத்தை விட விரக்தி தான் அதிகமாக இருந்தது. என்னடா சொல்ற? இன்னும் 10 நிமிஷம் பார்த்துக்கோ. முடியாது, நான் விலகிக் கொள்கிறேன். மூக்கப்பிள்ளையின் நெஞ்சிலே வலி கண்டது. கந்தையா விலகிக் கொண்டால் கடை நடக்கும், ஆனால் பணம் குவியாது. அதுவும் அவன் போடுகிற பட்டணம் பகோடாவுக்கு ஈடு இணை இனி ஏது? என்னடா மிரட்டுற? வேலையை விட்டு நிற்க இதுதான் நல்ல நாளா? ஆமாம், இதுதான் நல்ல நாள் என்றான் கந்தையா. எதிர்த்தில்ல பேசுறான். மீனாட்சி புத்துடையில் பூவும் மஞ்சளுமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் குனிந்தபடியே இருந்தன. காதில் அத்தனை வார்த்தைகளும் தெளிவாக விழுந்தன. நாளை காலையிலே விலகிக் கொள்கிறேன். எனக்கு சேர வேண்டிய பணம் ரூபாய் 1300 கீழே வைக்க வேண்டும் என்றான் கந்தையா. கந்தையா கடுகடுப்பாக சொன்னபோது குரல் விக்கியது. கண்ணிலே நீர் துளித்தது. ஏமாற்றமும் துக்கமும் முகத்தில் பிரதிபலித்தன. இவ்வாறு கந்தையா உணர்ச்சி வசப்படுவான் என்று பலகார கடை முதலாளி எதிர்பார்க்கவில்லை. ஆட்டுக்கள், தோசைகள், மெது பக்கோடா இவற்றை போன்று அவனையும் ஒரு உணர்ச்சியற்ற ஜடமாகவே அவர் எண்ணியிருந்தார். தந்து விடுகிறேன் பணத்தை. கொண்டு போய் என்ன செய்ய போகிறாய்? சாக்கடையில் போடுவேன். பையன் மனதில் வருத்தம் கிளைவிட்டு ஊற்றாக வருவதைக் கண்டதால் கடைக்குள் வந்தார் மூக்கப்பிள்ளை. கந்தையா சோப்பு டப்பையும் கையுமாக குழாயடியில் உட்கார்ந்தான். கொதிக்கும் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் தண்ணீர் இதமாக இருந்தது. படித்து உத்தியோகம் பார்க்கும் பிள்ளைக்கு தம் பெண்ணை கொடுக்க மூக்கப்பிள்ளைக்கு ஆசை. கல்யாண செலவையும் ஒப்புக்கொள்கிறார். கந்தையாவின் மனம் படாத பாடுபட்டது. எத்தனையோ முறை அவரோடு வாதாடி பார்த்தான். இன்று அவனால் தாங்க முடியுமா? மாப்பிள்ளை வீட்டார் வந்து மீனாட்சியை பார்த்து திருப்தி தெரிவித்து போயிருக்கிறார்கள். கந்தையாவின் உடம்பு பளபளவென்று இருக்கும். சமையல் வேலை ஆட்டுக்களோடும் தண்ணீர் அண்டாக்களோடும் குஸ்தி செய்த கை கருணையாக பார்க்க எடுப்பாக இருக்கும். தலை நிறைய அடர்த்தி மயிர், தைலம் தேய்த்து வாரிக்கொண்டிருந்தான். பளிச்சென்று குங்குமம் இட்ட கலை, நெற்றியில் வெண்மை பூத்தது போல விபூதி, பன்னீர் மனம் பரப்பும் பட்டு விபூதி, தூய மல் சட்டை அவன் உடம்பின் கட்டுமஸ்தான சதைப்பற்றை கடைசில் பிடித்தது போல அழகுபடுத்தன. ஆடையும் அலங்காரமும். மீனாட்சி உள்கட்டி நின்று பார்த்தாள். அவளுக்கும் நெஞ்சு பகீர் என்றது. காப்பியாவது டீயாவது கொண்டு வரட்டுமா என்று அவனை பார்த்து கேட்டாள். புது மருமகன் வருவாரே, அவருக்கு கொடு. எனக்கு எதற்கு காஃபியும் டீயும்? நாளை இந்நேரம் பம்பாய் போகிறார் ஐயா. பம்பாய்? மீனாட்சிக்கு கண்ணீர் மல்கியது. மெதுவாக வெளியே வந்தாள். கந்தையா பூட்ஸை தேடிக்கொண்டிருந்தான். கையில் சில்க் கைக்குட்டையில் பூசியிருந்த சென்ட் வட்டமிட்டது. அத்தான், நீங்க கல்யாணத்துக்கு இருக்காமல் போகக்கூடாது. நல்லா இருப்பாங்க. இன்றைக்கு என் மனம் கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த தடிப்பயலை ஓங்கி இருப்பக்கப்பையால் அடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கென்னப்பா செய்ய? உங்க மாமா தான் உனக்கு மீனாட்சியை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே என்றாள் மீனாட்சியை பெற்ற தாய். நான் போய் வரேன். நாளை காலையில் 10 மணிக்கு என்னுடைய பணம் ரூபாய் 1300 தந்துவிட வேண்டும். சாயங்காலம் ரயில் ஏறுகிறேன். சரி, எதுக்கும் கல்யாணத்துக்கு இருந்துவிட்டு பிறகு எங்கு வேண்டுமானாலும் போ. 3 வருஷமா உழைச்ச அத்தை, மாடா உழைச்சேன். என்ன சம்பளம் அளந்து போட்டீங்க? இல்ல, அந்த மாப்பிள்ளை ஆண்டான் என்னை விட எந்த வகையில வசதி? அதை சொல்லு. பிச்சைக்கார பையன். வந்த மாப்பிள்ளைய சொல்றேன் அத்தை. என்னவோ சம்பளமா ஆபீஸ்ல. இந்த ஒரே வாரத்துல போண்டா போட்டா வராது? வெங்காய தோசை போட்டேன்னா விழாது கலகலன்னு கல்லாவில்ல. அத்தை பெருமூச்சு விட்டாள். அத்தை, நமக்கு ராசி பெயர்ந்தாச்சு. என் குணம் கெட்டது. இந்த ஊரில் உங்கள் கடையில இருந்தால் ஒரு நாள் இல்லாது போனால் ஒரு நாள் விபரீதமாக என்னத்தையாவது செய்து வைப்பேன். அதனால் மீனாட்சிக்குத்தான் கேடு. நான் கண்காணாத ஊருக்கு போகிறேன். கந்தையாவின் முரட்டுத்தனம் மீனாட்சிக்கு தெரியும். அவள் தாயாருக்கும் தெரியும். தகப்பனிடம் சண்டை போட்டு 1000 ரூபாய் கொண்டு வந்து கடையில் வருடம் 3 ஆகிறது. பணத்துக்கு வட்டி உண்டு, பாசத்துக்கும் அவன் வட்டி உண்டு என எண்ணிவிட்டான். கந்தையாவின் பணம், வட்டி, சம்பளம் என்று பேங்கில் வைத்திருக்கிறார் மூக்கப்பிள்ளை. கந்தையாவின் மனம் கடுகெடுத்தாலும் ஏதோ சில தினங்களில் மாறி போய்விடும் என்று எதிர்பார்த்து படித்தவனை, உத்தியோகத்தில் இருப்பவனை முடிக்க திட்டம் போட்டார். வெற்றியும் நெருங்கிவிட்டது. கந்தையாவின் விரோதத்தை முதலாளி மூக்கப்பிள்ளை பெரிதாக எண்ணவில்லை. பணத்தை கொடுத்து ஆளை தட்டிவிடவும் திட்டமிட்டு விட்டார். கடைக்கு முன்னால் வெள்ளை மல்லும் கிரீச் கிரீச் செருப்பும் போட்டு போகும் கந்தையாவை பார்த்து சிரித்து கொண்டார். என்னங்க, சரக்கு மாஸ்டர் ஜாலியா புறப்பட்டு போகிறார்? ஆமாம், சினிமாவுக்கு போகிறான் என்று வாடிக்கைக்காரர் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மூக்கப்பிள்ளை. அன்று அவர் மனம் கந்தையாவை இழக்க சித்தம் செய்துவிட்டது. பணத்தையும் கொடுக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டார். பேங்கில் இருந்த பணத்தை காலையில் வாங்கி வர எழுதியும் முடித்தார். அன்று இரவு கந்தையா வரவில்லை. என்னங்க, கந்தையா மனசு ரொம்ப கஷ்டப்படுறான்.
என்றாள் வீட்டம்மாள். சி, வாய் மூடு. கஷ்டப்பட்டால் என்ன, இவனுக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், பணத்தை கொடுக்காம அவனை இங்கேயே இருக்க வழி சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல ஒரு பெண்ணை பார்த்து, அது அவனுடைய இஷ்டம். பணத்தை கொடுத்து விடுகிறேன். இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும். மீனாட்சிக்கு தன் மனசை சொல்ல முடியவில்லை. அவள் கடமை. அப்பா மனம் நோகக்கூடாது. ஆனால் கல்யாணம் முடியும் வரையில் கந்தையா இருந்தால் மறுநாள் நோட்டு நோட்டாக பணத்தை எண்ணி வைத்தார் மூக்கப்பிள்ளை. கந்தையா பணத்தை கண்டதும் ஊக்கம் இழந்தான். இனி அங்கே இருக்க முடியாது, கூடாது. உடனே கிளம்பியாக வேண்டும். மாமா, யோசித்து பாருங்கள். என்ன யோசிக்க? உனக்கு என்னுடைய பெண்ணை தர முடியாது. என்னை விட என்ன உயர்வு அந்த 800 ரூபாய்க்காரன்? அது எனக்கு தெரியும். நான் நினைத்தால் இந்த ஊரிலேயே சம்பாதிப்பேன். மாசம் 800 ரூபாயும் சம்பாதிப்பேன். மகாராஜனாக சம்பாதித்துக் கொண்டிரு. முதலாளி இருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டே தரகன் தங்கசாமி உள்ளே நுழைந்தான். அடடே, வாங்க தரகு ஐயா, உங்களுக்குத்தான் யோகம் வந்திருக்குது. அரச மரத்து டீ கடை இப்போ விலைக்கு வருகிறது, அதையும் வாங்கி போடுங்க என்றார் தரகர் தங்கசாமி. மூக்கப்பிள்ளை வானத்தை பார்த்தார். நெஞ்சு விம்மியது. நினைவு அலைபாய்ந்தது. அந்த அரச மரத்து கடை அவரது இலட்சிய எல்லை. அது விலைக்கு வருகின்ற சமயம் மகள் கல்யாணம் உறுதியாகும் வேலை. பணம் கைவசம் இல்லாத போது கடன் பெறுவதற்கும் அவருக்கு மனம் இல்லை. நமக்கு கொடுத்து வைக்கவில்லை, இப்பொழுது கையில் பணம் இல்லை. தரகர் சும்மா விடுவாரா? இன்னும் 1 வாரம் போகட்டும், புரட்டி கொடுங்கள் என்றார். நமக்கு இல்லை ஐயா, வேறு யாருக்காவது சொல்லிவிடுங்கள் என்றார். ஏன் தம்பி, பம்பாயை விலைக்கு வாங்க போகிறாயாமே? நீ சொல்லு. உங்க மாமாவுக்கு அரச மரத்து கடை போனால் யாருக்கு கிடைக்கும்? சொல்லு என் சிங்கக்குட்டி என்றான் தரகன் கந்தையாவிடம். பம்பாய் போகிறதாக இருந்தேன்னா இப்போ இல்லை. தரகர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். கந்தையா தொடர்ந்து கேட்டான். அந்த கடை என்ன விலை சொல்கிறான்? 2000. இதோ இருக்குது மாமா, நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்ட கடை விலைக்கு வருது. என் பணத்துல 100 ரூபாய் போதும், பாக்கியை வைத்துக் கொள்ளுங்கள். ஏண்டா, இது நிஜமா என்றார் மூக்கப்பிள்ளை திடுக்கிட்டபடியே. ஆமாம், பணத்தை கொடுத்துவிட்டு பதிலுக்கு மீனாட்சியை கேட்பேன் என்ற பயமும் வேண்டாம். நான் எப்படியும் வாழலாம், எங்கேயும் வேலை செய்வேன். நீங்களே பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு இந்த சிறு உபகாரமாவது இருக்கட்டும் மாமா. கந்தையா சிறிதும் கபடமின்றி மனம் விட்டுத்தான் பேசினான். அப்படித்தான் செய்யுங்களேன் என்றாள் மீனாட்சியின் தாய். தரகனும் மூக்கப்பிள்ளையை கைப்பிடித்து அழைத்து போனான். தமது லட்சிய எல்லையாக இருந்த அரச மரத்தடி கடையை வாங்கிவிட கிளம்பிவிட்டார். கைமேல் பணம் இருக்கிற போது அவருக்கு என்ன பயம்? வழியிலே தரகன், என்னங்க கந்தையா மனசை பார்த்தீங்களா? இப்படி யாரு இருப்பா? உறவுதான், வேலையால் தான். அவனுக்கு உலகம் வெறுத்து போச்சு. ஏன்? ஆதியும் அந்தமுமாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் மூக்கப்பிள்ளை. நீங்க பெண்ணை கொடுக்க மறுத்தும் உங்களுக்கு பணம் கொடுத்த மனுஷன் தெய்வ மாதிரி அல்லவா? 3ஆம் மனுஷன் பார்த்த பார்வைக்குள் அவர் மனம் தடம் பிடித்தது. கடையை விலைபேசி அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுக்குள் வருவதற்குள் மணி இரவு 2 ஆகிவிட்டது. அவர் மனதுக்குள்ளே வேதனை குமைந்தது. மகள் மீனாட்சியை அவனுக்கே கொடுத்து விடலாம் என்ற நப்பாசை மனதுக்குள் வளையமிட்டபடியே வந்து கொண்டிருந்தார். கதவை தட்டினார். வெளித்திணையில் வழக்கமாக படுத்திருக்கும் கந்தையாவை காணும். படுக்கை மட்டும் கிடந்தது. ஏன், கந்தையா எங்கே? பரபரப்பாக தேடினார்கள். மீனாட்சி தன் அறைக்குள் அழுது கொண்டிருந்தாள். ஏனம்மா அழற? அவர் ஓடிவிட்டார். ஓடிவிட்டானா? இதோ கடுதாசி பாருங்க. மூக்கப்பிள்ளை வருத்தத்துடன் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். அன்புள்ள மாமா, நான் ஓடி போகாவிட்டால் உங்கள் குடும்பம் கெடும். நான் முரடன். நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பிழைப்புக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்தீர்கள். மீனாட்சியை அன்போடு பார்த்து கொள்ளுங்கள். அவள் திருமணம் சிறப்பாக நடக்கட்டும். என் ஆசையும் அன்பும். போய் வருகிறேன். தங்கள் அன்புள்ள தொழிலாளி கந்தையா. நான் நினைத்ததையெல்லாம் மண்ணாக்கி விட்டான். மூக்கப்பிள்ளைக்கு அழுகை உடம்பை உலுக்கிற்று. குழந்தை போல விக்கினார். இப்பொழுது அழுது என்ன பயன் என்றாள் அவர் மனைவி. அவனுக்கே அரச மரக்கடையை வாங்கி மீனாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் தான் வந்தேன். ஆனால் உங்கள் முடிவை உடப்பில் போடுங்கள். செத்த பின்பு இது என்ன சிங்கார பேச்சு? ஒரு நாளும் எதிரே நின்று பேசாத மகள் கத்துவதை கேட்டார். மீனாட்சி ஆத்திரம் தீர பேசிவிட்டாள். அம்மா மீனாட்சி, நான் செய்தது தவறு. எதற்கும் ரயிலடியை போய் பாருங்கள் என்றாள் தாய். பார்க்கிறேன். தலைதறிக்க ஓடினார். மீனாட்சியின் அதிர்ஷ்டம் அன்றைக்கு 2:25 ரயில் வண்டி தாமதம். மன்னிப்பு கேட்க அவ்வளவு நேரம் போதாதா? சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.